வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கஷ்கல பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் கசிதேவ குலபண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமப்பணம் சரணம் காஷாதேவகுரி தவதிரோ கிணராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சிரமம் பைரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருவுடைய அப்பலம் சரணம் ஓம் ஸ்ரீ காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சௌனபைரேஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரம பைரபைரவம் திருவுடைய அப்படம் சரணம் ஓங்கரே நம சிவாய பைரவசிவம் திதி விஷ்ணு ததாவாரஹ நட்சத்திர விஷ்ணு தேவசா योगसकर्णम से विष्णु माया जगत गुरु गुरुब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रगाली भद्रकाली कपाली दुर्गा समा शिवारात्रि स्वाहा नमस्ते महादेवी च विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम शवनध्वजा विद्महे सूर्यास्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्. இன்னைக்கு தேதி வந்து 25ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 காலை மணி ஒரு 10 மணி போல் ஒரு ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவருடைய ஆன்மீக தகவல். அதாவது இந்த வீடியோ வந்து 93வது சதஸ், அது 93வது வீடியோ. இது இன்றைக்கி நான் முக்கியமான சில தகவல் சொல்லணும். நேற்று 92வது சதஸ் 92வது வீடியோவில் நான் வந்து இந்த நாங்கள் யாகம் செய்த சாம்பல் பிரசாதம், அதாவது ஓமத்தோட பிரசாதத்தை வந்து எல்லோரும் வந்து எடுத்துக்கோங்க, தயவுசெய்து தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்கோங்க. அப்படி ரொம்ப வெளியூரில் உள்ளவங்களாம் வந்து இந்த இப்போ வந்து கேரளில் இருக்கிறாங்க, செக்ஷன் 20 ஷாலாமில் இப்போ பிணையங்கள் உள்ளவங்க ஜுகல் உள்ளவங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க கேரளில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட குரு தட்சணை கொடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க போகும்போது கொடுக்க சொல்லுங்கள். நீங்களாவது வந்து எடுத்துகிட்டு போங்க. அது வந்து நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா சொல்லாதீங்கம்மா, அதெல்லாம் சரியாக வராது, அது தப்பாக போயிடும். நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இல்லை கூட்டாளிக்கிட்ட நீங்கள் நேராக வந்து எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் வந்து எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் எடுத்துங்க. அதுதான் முறை, அதுதான் உண்மையான முறை. நாங்கள் வந்து யாகம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்களாம் இருக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து அப்படி கேட்காதீங்க. விதி. ரெண்டாவது வந்து இப்போ ஹோமம் நல்லபடியாக முடிந்தது. அடுத்த வருஷம் என்னோடய பயணம் ஒன்றாம் மாதம் என்ன பிறகு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, 7 நாள் தான் இருக்குது. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி நாங்கள் வந்து காசிக்கு போகிறோம். 10 பேர் இப்போ காசிக்கு போகிறோம். எதுக்கு போகிறோன்னா, ஒரு பைரவர் வழிபாட்டில் சேர்ந்த ஒரு அன்பர், அவர் தாயார் வந்து பைரவ சூசாஜம் அடைஞ்ச பின் அவங்க ஆஸ்தியை 1 வருஷம் வைத்து வீட்டில் பூஜை பண்ணி மாதம் திலாயாகமும் தினந்தோறும் நித்திய பிண்டம் கொடுத்து மாசிகா சிராத்த பிண்டமும் கொடுத்து அந்த ஆஸ்தியை வெங்கல கலையத்தில் 3 கலையத்தில் வைத்து நாங்கள் எப்பயுமே ஆஸ்தியை வந்து தண்ணிலையோ எதுவும் கொட்ட மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறையில் நாங்கள் அது பூமி தரங்கம் பண்ணுவோம். ரொம்ப பெஸ்ட்டு அதை காலங்காலமாக வச்சு பூஜிப்பது தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த நிர்வாண இடத்துல போய்ட்டு வாங்கி சீனவங்க வச்சுருப்பாங்களே பாடம் பண்ணி ஆஸ்தியை, அவங்க அப்பா அம்மாவோட ஆஸ்தியை, குலகுரு ஆஸ்தியை, அப்போ அந்த மாதிரி பாடம் பண்ணி வைப்போம். அப்படி இல்லைன்னா காசிக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே யாகம்லாம் பண்ணி அங்கே வந்து அங்கேயும் காசிலையும் தண்ணியில் கொட்ட மாட்டோம். அங்கே பூமி நோண்டி அந்த காசியில் வந்து நடுவில் வந்து தண்ணி இறங்கின பிறகு மண் பானை இருக்கும், மண்ணுங்கள் இருக்கும், தர மண் இருக்கும். அதை நோண்டி அதில் சில பூஜைகள்லாம் பண்ணி திருப்பப்பள்ளி போட்டு அந்த ஆஸ்தியை மண் கலையத்தில் மாற்றி அதை உள்ளுக்கு நாங்கள் தடங்கம் பண்ணிட்டு வருவோம். இதுதான் எங்களுடைய முறை. எங்களோட முறை இல்லை, வேத அடிப்படையில் அதை அப்படி தான் செய்வது. நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் இது தெரிஞ்ச பிறகு கடைப்பிடிப்பாங்க. இப்போ தமிழவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து இந்து சனாதன தர்மத்தை சேர்ந்த தமிழவங்க வந்து தெரியாமல் சில பூஜைகளை செய்வாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மாறிக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ இன்றைக்கி தேதி வந்து 25ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 கிறிஸ்மஸ். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். என்னோடய நண்பர்கள், என்னோடய பக்கத்தில் கிறிஸ்தவங்களை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களுக்குள்ள கடவுள் அவங்கள காப்பாற்றணும். அதான் என்னோடய பிரார்த்தனை. ரெண்டாவது வந்து நானும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய புலன்ட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா, வெளியூர்லேயும் இருப்பாங்க. அவங்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் ஒரு பிரார்த்தனை. எல்லாரும் சமத்துவம் கடைப்பிடித்தால் தான் உலகம் வந்து நிம்மதியாகவும் நல்லாவும் இருக்க முடியும். சரி, இப்போ 14ஆம் தேதி 1ஆம் மாதம் நாங்கள் காசிக்கு போயிட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து ஆசி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைத்து தர்ப்பணம் பண்ணுவோம். தர்ப்பணம் பண்ணி திலாயாகம் பண்ணுவோம். திலாயாகம் பண்ணி நாங்கள் கூட பிண்டத்தை நாங்கள் வந்து ஆற்றுலையோ தண்ணியிலோ கரைக்க மாட்டாது. பிண்டத்தை நாங்கள் அக்னியில் தான் ஆவர்த்தி கொடுப்போம். அதுதான் எங்களோட முறை. அக்னியில் ஆவர்த்தி பண்ணி அதுக்கு பின் அந்த ஆஸ்தியை கொண்டு போய் பூமி தரங்கம் பண்ணிவிட்டு அதுக்கு பின் கால பைரவர் வழிபாடு, கால பைரவர் பூஜை, காசிக்கு போகினீங்கன்னா, நான் இந்த ஆடியோ கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள்னா, காசிக்கு போகினீங்கன்னா, காசி வந்து உலகத்தில் வந்த சேத்திரம். அது எப்போ வந்தது, எப்படி வந்தது கூட சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ ஒரு பழமையான ஒரு ஸ்தலம்
ஒரு புண்ணிய சேத்திரம் சொல்லுவாங்க. அங்கே ஒரு அடிக்கு ஒரு லிங்கம் இருக்குது பூமி கீழேன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அகோரிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் எச்சு துப்பாதீங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அங்கே போகாதீங்க. அது ரொம்ப தப்பு. கடவுள் இருக்கார், எங்கே இருக்கார், என்ன செய்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கார், நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவநம்பிக்கையாக உள்ள மனதுக்காரங்களும் நம்பிக்கை இல்லாதவங்க காசிக்கு போகாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி அவநம்பிக்கை உள்ளவங்க போயிட்டு வந்தவங்க ரொம்ப பாதிப்படுது. எப்படி பாதிப்படுதுன்னா எல்லாத்தையும் இழக்கிறாங்க. சில பேர் கடவுளே இல்லை, நான் காசிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லா பிரச்சனை சந்திக்கிறாங்க. என் அனுபவத்தில் நான் ஒரு 5 பேரை பார்த்துருக்கேன். கடவுள் நம்பிக்கையோடு போங்க. எனக்கு எல்லா வரப்பிரசாதமும் நல்லா கேளுங்க. ஆண்டவன்ட்ட அறக்குறையே கேட்காதீங்க. நல்லா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் கோடீஸ்வரனாக வாழணும், நிறைய பிஸ்னஸ் வரணும், நல்லா இருக்கணும், சுற்றி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், மிருகங்கள் நல்லா இருக்கணும், பசி பட்னியாக இல்லாமல் எல்லோரும் வாழணும், பூமியே நான் சந்தோஷமாக இருக்கும், அப்படி வேண்டணும். அதுதான் உண்மையான விதி. அப்போ காசியில் எப்பயுமே காசி உள்ளுக்கு நுழைஞ்ச பிறகு எச்சு துப்பக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சைவமாக சாப்பிட்றது நல்லது. கால பைரவர் மந்திரத்தை கண்டிப்பாக ஜபம். ஏன்னா காட்சி சேத்திரத்துக்கு கால பைரவர் தான் அதிபதி, விஸ்வநாதர் இல்லை. விஸ்வநாதரே கிடையாது. கால பைரவர் தான் காசிக்கு அதிபதி. நீ கால பைரவரை மதிக்காமையும் கால பைரவரை கும்பிடாமையும் காசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்காது. அப்போ கால பைரவர் காயத்ரி மந்திரமாக கற்றுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே போங்க. நல்லதே நினைக்கணும். காசிக்கு உள்ளுக்கு இருக்கிறீங்களா, நல்லதே நினைக்கணும். அதான் முதல் விதி. 2 எச்சு துப்பக்கூடாது. அங்கே யாரையும் தப்பாகவும் பேசாதீங்க. இதான் ஒரு நல்ல மனசோட ஜபங்கள் பண்ணுங்கள், பூஜை பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், பெஸ்ட்டு யாகங்கள் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது அநாத பிரேதம் சுப அடக்கம் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அதாவது ஒரு அநாத பிரேதம் அங்கே கிடைக்கும். எப்படின்னா வயசான தாய் தந்தையர், வயசான ஒரு அம்மா அப்பா இறந்த பிறகு அவருக்கு யாரை எடுத்து செய்வதுக்கு அந்த இறுதி சமண்டீகரணம் பூஜை செய்யலைன்னா, சமண்டீகரணம் என்பது அந்த பிண்டத்தை அக்னி தரங்கம் பண்ணுறது பேர் சமண்டீகரணம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே வயசானவங்க யாரோ ஒருத்தவங்க சாஜ்யம் அணிஞ்சிட்டா அங்கே ஹரிச்சந்திர காட்டில் தான் அது இருப்பாங்க, இல்லைன்னா மணிகணிக காட்டில் இருப்பாங்க. அங்கே அந்த பிரேதத்தை, அந்த பிண்ட பிரசாதத்தை எடுத்து முறைப்படி குரு தட்சணை அந்த பிரேத நீங்களே யாகம் பண்ணி, ஏன்னா இந்த பிண்ட பிரசாதத்தை யாகம் பண்ணி மந்திரம் சொல்லி யாகம் பண்ணி ஓமம் மாதிரி நீங்கள் அக்னி தரங்கம் பண்ணி எரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட கஷ்டப்பலன்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அதாவது சூன்யஸ்ய பிம்பானாம் பூஜானாம், அதாவது எப்படின்னா தரித்திய கிரகாதானம். வேதம் என்ன சொல்கிறது? தரித்திய கிரகாதானம்னா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு உதவி செய்வது. பண விஷயத்தில் ஒரு பிள்ளை படிக்க போது படிப்பு காசு இல்லைன்னா உதவி செய்வது. ஒரு மருத்துவ செலவு செய்வது ஏழை பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு படிப்பு காசு பத்திரம்னா ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி செய்வது. அதான் தரித்திரியமான குடும்பத்துக்கு தானம் பண்ணுவது. அதான் தரித்திர கிரகாதானம். சூனியச பிம்பானாம் பூஜானாம். ஒரு கோயில் பாலடைஞ்சு கடைஞ்சால் அதுக்கு அதை எடுத்து புனர் விவாகம் பண்ணுறது. எப்படின்னா அந்த கோயில் திருப்பணி செய்வது, சாட்டடிப்பது, சிலை வாங்கி வைப்பது, ஏதோ ஒரு கோயில் ஸ்தாபனம் பண்ணுறது, விளக்கேற்றி வைப்பது. விளக்குக்கு எண்ணியாவது வாங்கி கொடுக்கலாமே இந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி. எதுவும் முடியலாம் போய் கூட்டி பெருக்காது உழவு பணியாவது செய்யலாம். கூட்டல் பெருக்கல். இப்போ திருநாவுக்கரசர் பண்ணார் பார்த்தீங்களா? எந்த கோயிலுக்கு போனாலும் அவர் ஜாடு எடுத்து கோயிலெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு தான் வழிபாடே செய்வார். அப்படி ஒரு அதாவது சூனேசிய பிம்மானாம் பூஜானாம் 2வது தர்மம். முதல் தர்மம் தரித்திர கிரகாதானம், 2வது தர்மம் சூனேசிய பிம்பானாம் பூஜானாம், 3வது தர்மம் அநாத பிரேத சம்கரணம். யாராவது தாய் தந்தை வயசானவங்க அவங்க சாட்சியம் அணிஞ்சிட்டா இறந்துட்டா அவங்களுக்கு எடுத்து செய்யாதவங்களுக்கு அநாத பிரேத சம்கரணம். இந்த 3 செய்தவங்களுக்கு, 3ல் ஏதாவது ஒன்று செய்தவங்களுக்கு அஸ்வவேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா? அஸ்வவேத யாக பலன்னா ராஜாவுக்கு மகாராஜாவாக வாழக்கூடிய தன்மை இறைவன் கொடுப்பான்னு சொல்லி நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அதாவது நாங்கள் காசிக்கு போகும்போது அங்கே நாங்கள் போய் பார்ப்போம். அதாவது வயசானவங்க அந்த சத்திரத்தில் ரொம்ப பேர் இருப்பாங்க. வயசானவங்க அவங்க ஏதோ இறந்துட்டா அவங்களுக்கு எடுத்து செய்யறதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்கன்னா அதை நாங்கள் மறுபடியும் 2000 ரூபாய் கட்டி 3000 ரூபாய் கேட்பாங்க போல் கட்டி மறுபடியும் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி மறுபடியும் அங்கே உள்ள ரிப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட கொள்கை என்னென்னா எங்கள் அனாத பிரேதம் எடுத்து சுபாடக்கம் பண்ணுவது. இந்த தாயார் தந்தை அந்த மாதிரி சாட்சியம் அடைஞ்சு அவங்களுக்கு உறவினர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாரும் இல்லை. எங்களுக்கு அந்த பிண்ட பிரசாதத்தை கொடுங்க, நீங்களும் பக்கத்தில் இருந்து பாருங்கள். நாங்கள் முறைப்படி யாகம் பண்ணி மந்திரம் படித்து அவங்கள முறைப்படி சம்ஹாரம் பண்ணுறோம். மேத சம்ஹாரணம் செஞ்சு அந்த ஆஸ்தியை அங்கேயே வச்சுட்டு அங்கே உள்ள அந்த வேலை செய்கிறவங்க எடுத்து
அங்கே பூமி தரங்கமோ இல்லை அக்னி தரங்கமோ ஏதோ பண்ணிக்குவாங்க அந்த ஆஸ்தியை. அப்போ இது வந்து அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் சொல்லி வேத சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நான் காசிக்கு நாங்கள் போகும்போது இதுதான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதே மாதிரி வசதி இருந்தால் நாங்கள் அங்கே ஹனுமான் காட்டில் வந்து மகா கால பைரவர் யாகம் நாங்கள் செய்வோம். அது எங்களோட தர்மம், எங்களோட நேர காலம். 5 நாள் தான் இருப்போம், வருஷத்துக்கு 1 முறை 2 முறை நாங்கள் போவோம். அப்போ நாங்கள் அந்த இதை நாங்கள் மக்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அங்கே போய் மறுபடி யாகம் பண்ணிவிட்டு அனாதைப்பட்ட சுபானுக்கு மட்டும் அந்த தாயார் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மலேசியாலேருந்து அந்த ஆஸ்திக்குள்ள பூஜை நாங்கள் முடிச்சுட்டு தான் மற்ற வேலைகள் நாங்கள் தரிசனம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ நாங்கள் செய்வோம். ஆனால் திருப்பி சொல்கிறேன், நம்ம இந்து சனாதன தர்மத்தில் சேர்ந்த நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து ஆஸ்தியை பார்த்தாலே பயம், சுடுகாட்டை பார்த்தாலும் பயம். அதான் எனக்கும் தெரியல இது எப்போ மாறும், எப்போ இது வந்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க எனக்கு தெரியல. ஆனால் வருங்காலத்தில் பிள்ளைங்க இந்த வேதங்கள்லாம் நல்லா படிக்கும்போது கண்டிப்பாக மாறி வரும். 2வது வந்து கிரிய நம சிவாய வைரவ சிவம். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த மாத்ரு பித்ருவோட மூல மந்திரம் நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து எளிய முறையில் அடுத்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது, தை அமாவாசை வரப்போகுது, அதுக்குள்ளே நீங்களாம் ரெடி ஆகணும் இல்லையா? எளிய முறையில் கற்றுக்குங்க. ஒரே ஒரு கருப்பல் அரை சிட்டிகை, அதாவது அரை டீஸ்பூன் கருப்பல் உள்ளங்கையில் வச்சு இடது கையில் வச்சு எந்த ஜலம் விட்டு என்ன காயத்ரி மந்திரம் சொல்ல நான் சொல்லிக் கொடுத்தேன். அது 92வது 91வது சதஸ் வீடியோவில் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ 93வது சதஸில் வந்து அடுத்த 2 பிண்டை நான் சொல்லி கொடுத்தேன் நேற்று. இன்றைக்கி வந்து நான் வந்து மூல மந்திரம், இது வந்து மனப்படமாக வச்சுங்க எழுது. என்ன மூல மந்திரம்னா, இது வந்து அக்னி காரியத்துக்கு பயன்படுத்து. இப்போ வந்து பிண்டம் பிடிச்சிட்டிங்க, அந்த பிண்டத்தை ஆற்றுல போடாதீங்க, ரொம்ப தப்பு. பிண்டத்தை பசுமாட்டு கொடுக்காதீங்க, காக்கைக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அப்படியே காக்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் ரொட்டி வாங்கி போடுங்க. பசுமாடு கொடுக்கணுமா, புண்ணாக்கு, தவிடு, பேலட்டு, அது என்ன சாப்பிடுதோ அது வாங்கி கொடுங்க. மீனுக்கு வந்து பிண்டத்தெல்லாம் கரைச்சி ஆற்றுல போடாதீங்க, கற்பல் போடாதீங்க. மீனுக்கு பொறி வாங்கி போடுங்க, அவல் கடலை பொறி போடுங்க. அதாவது நீங்கள்லாம் நினச்சி பாருங்கள், பஞ்சாங்க சாஸ்திரத்துலேயே போட்டிருக்கோம், சிராத்தம் செய்கிற வீட்டில் கர்ப்பசிரிகள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. கருமாரி செய்கிற வீட்லேயும் கர்ப்பசிரிகள் சாப்பிடக்கூடாது, சிராத்தம் செய்கிற வீட்லையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு கர்ப்பம் கழிஞ்சு போய்விடும். அதான் கர்ப்பசிரிகள் கருப்பள்ளி சாப்பிடக்கூடாது. நல்லெண்ணெய் குடிக்கலாம், நல்லெண்ணெய் சாப்பிடலாம், ஆனால் கருப்பள்ளி சாப்பிடக்கூடாது, கர்ப்பம் கழியும். அப்போ நீங்கள் பிண்டத்தை பிடித்து அதை காக்கை கொடுக்கும், காக்கை கர்ப்பமாக இருந்தால் அந்த தோஷம் யாருக்கு வந்து சேரும்? மாட்டு கொடுக்குறீங்க, மாடு கர்ப்பம் கலைஞ்சா என்ன வந்து தோஷம் வந்து சேரும்? கர்ப்ப தோஷம் வந்து சேரும். மீனுக்கு கொடுக்குறீங்களே, மீன் அந்த கருப்பில் வெள்ளையிலையும் சாப்பிட்டா மீனுக்கு உள்ள கர்ப்ப தோஷம் கலைஞ்சா கர்ப்ப தோஷம் யாருக்கு வந்து சேரும்? இது முதல்ல கவனிங்க. என்னோட வழிபாடு சேர்ந்தவங்க இந்த பிண்டத்தை கரைச்சி செடி முகத்தில் ஊற்றுங்கன்னு சொல்லுவேன், இல்லை குழி நோண்டி புதைங்கன்னு சொல்லுவேன், இல்லை யாகம் சிம்பிளாக செஞ்சு யாகத்தில் பிண்டத்தை போடுங்கன்னு சொல்லுவேன். யாக தர்மம் தான் விசேஷம். சில குருமார்கள் டிக்டாக்கெல்லாம் பேசுகிறாங்க, கடற்கரை ஓரத்தில் செய்யுங்க, பிண்டத்தை கரைச்சி கடலில் இது பண்ணுங்க. அதெல்லாம் பெரிய தப்பு. இப்போ சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, சண்டைக்கு தான் வருவாங்க. நான் ஆரம்பத்தில் பயவெளி படிச்சும்போது யாரும் ஏற்றுக்கலையா 2008. இப்போ எல்லாரும் கோயிலையும் ஏற்றுக்கிறாங்க. எல்லா சுவாமிகளும் பைரவதா மகாலட்சுமிக்கு குருன்னு இப்போ சொல்கிறாங்க. நான் சொல்லும்போது யாரும் ஏற்றுக்கலை, சண்டைக்கு வந்தாங்க என்கிட்ட. அது பரவாயில்ல, அதை விட்டுருங்க. எள்ளு விளக்கு ஏற்றாதீங்க, சனீஸ்வருக்கு நெய் விளக்கு, அதாவது வெங்கல விளக்கில் ஏற்றுங்க, இல்லை இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஏற்றுங்க, தேங்காயிலே விளக்கு ஏற்றுங்க, பாவக்காலியாவது திரி போட்டு ஏற்றுங்க சனீஸ்வரர் சொல்லும்போது எல்லாம் சண்டைக்கு வந்தாங்க. காலங்காலமாக செஞ்செல்லாம் தப்பான்ட்டு. சரி, காலங்காலமாக செஞ்ச தப்பு தான். சனீஸ்வருக்கு எள்ளு விளக்கு போடலாம், எந்த சாஸ்திரத்தில் ஒன்று. திலா தீபம் தான் இருக்குது. திலா தீபம்னா என்ன அர்த்தம்? திலாம்னா நல்லெண்ணெய், அதாவது கருப்பல்லேருந்து இருக்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னாங்களே தவிர திலா தீபம் சொன்னால் கருப்பல்ல கட்டி ஏற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. சனீஸ்வரர் கருப்பல்ல கட்டி ஏற்றுறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய அது பரவாயில்ல, வருங்காலத்தில் அதை புரிஞ்சுக்குவாங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ வந்து மூல மந்திரம் நான் சொல்கிறேன். அதாவது இதை நீங்கள் இப்போயே கற்றுக்கிட்டா தான் ஓமம் செய்யும்போது நீங்கள் ஜம் பண்ணணும். என்ன மந்திரம்னா, ஓம் அநாதி நிதையே நந்தோ சங்கு சக்கர கதாதரா அஷ்யா புண்டரிகதோ மம ஜென்ம ஆத்மா நித்திய மாத்து பிதர்கள் திவ்ய மாத்து பிதர்கள் காருண்ய மாத்து பிதர்கள் ரிஷி தர்ப்பணம் பிரேத ஆத்மா முக்தி பிரதோபவா ஸ்வாஹா. நான் உங்களுக்கு எழுதி நான் இதில் அனுப்புகிறேன், அதை தெரிஞ்சுக்குவோம். அநாதி நிதஹே நந்தோ சங்கு சக்கர கதாதரா அஷ்யா புண்டரிகதோ மம ஜென்ம ஆத்மா
மம ஜென்மாத்மா நித்திய மாத்து பித்ருக்கள், திவ்ய மாத்து பித்ருக்கள், காருண்ய மாத்து பித்ருக்கள், ரிஷி தர்ப்பணம், பிரேத ஆத்மா முக்தி பிரதோபவ ஸ்வாஹா. இதுதான் மூல மந்திரம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். ஏன்னா அடுத்த நான் ஓம தர்மம் ஓம காரியம் சொல்லி கொடுக்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த பிண்டத்தை அக்னியில் தான் ஆவர்த்தி பண்ணணும். இதுதான் சிறந்த விதி. அப்புறம் இது மாத்திரு பித்ரு மூல மந்திரம். அதுக்கு கீழே எப்பயும் காயத்ரி மந்திரம் சொல்லுவீங்களே, ஓம் தத்புருஷா வித்மஹி மம ஜென்ம மாத்திரு பித்ரு நரக விமோகாய மோட்சகரி சித்தாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதியாது. இது காயத்ரி மந்திரம். அடுத்தது காயத்ரியோட தாய் காயத்ரி மந்திரம். ஓம் புஹு, ஓம் புவஹ, ஓம் கும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தவஹ, ஓம் கும் சத்யம், ஓம் சத் விதுர்பரண்யம், பார்கோ தேவஸ்ய தீமஹி தீயோனா பிரஜோதியாக தேஹே ஓமாவஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மணே பூர் புவ ஸ்வஹோம். இது 3 மந்திரம் சேர்த்து சொன்னால் ஒரு யாகம் 108 முறை சொன்னீங்கன்னா 108 முறை சொல்லும் போது பிண்டம் போடலாம், கருப்பல் வெள்ள கலந்து போடலாம். சொன்னால் பித்ரு ஹோமம் சொல்ற திலா யாகம் பூர்த்தி. எனக்கு மந்திரம் வாயில மூலையிலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இன்றைக்கி போய் காசியில் போய் இப்போ வெள்ளைக்காரங்க அவ்வளோ மந்திரம் படிக்கிறாங்க. தமிழ் ரத்தம் உண்மையான தமிழ் ரத்தம் உள்ளவங்க எனக்கு வாயில் மந்திரம் நுழையிலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி இருக்காதீங்க. மற்ற மதத்துக்காரங்க அவ்வளோ வேதம் படிக்கிறாங்க. அன்றைக்கி போய் வேதத்தில் போய் அங்கே போய் பார்க்குறேன், ருத்ர பாராயணம் வெள்ளைக்காரங்க செய்கிறாங்க, ஸ்ரீசுத்த பாராயணம் வேத மந்திரம் படிக்கிறாங்க, புருஷ சுத்த பாராயணம் வெள்ளைக்காரங்க சொல்கிறாங்க மந்திரம். நான் நின்று பூநூல் போட்டு பழத்தில் தீபம் வைத்து யாகம் பண்ணுறாங்க. நம்ம தமிழங்களுக்கு படையில் போட்டு அலையிறோம். நம்ம எப்படி செய்கிறோம்? நம்ம வழிபாடு நல்லா சமைக்கணும், நல்லா படைக்கணும், நல்லா சாப்பிட்ணும். கேட்டால் இது வழிபாடுன்றாங்க. இது வழிபாடு. சோறே பார்க்காதவனுக்கு ஒருபடி சோறு போட்டால் தான் அது உங்களுக்கு தர்மம். அதுவும் அவன் நல்லவனாக இருக்கணும். உங்கள் சாப்பாடை சாப்பிட்டா நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தர்மம் கிடைக்கும். அவன் போய் தேடிட்டு பொய் சொல்லிட்டு அங்கே ஒருத்தரை அடித்து நூலாக்கிட்டு உங்கள் சாப்பாடை சாப்பிட்டா அந்த கருமை உங்களுக்கு சேரும். இது தெரிஞ்சுங்க. இது அன்னதானது உண்மையான பலன். அன்னதானம் உண்மையான பலன். அது பிறகு வேணா சண்டைக்கு வந்துடுவாங்க, அன்னதானம் தப்பான்னு பேசுவாங்க. ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய தர்மம் ஒரு பெண் பிள்ளையை பெற்றவங்க பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து அந்த பெண் பிள்ளை ஒரு குடும்பத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெண் பிள்ளை அந்த கணவர் குடும்பத்தை தாங்கி கொண்டு வரும் தான் கன்னிகாதானம் தான் மிகப்பெரிய தர்மம். உலகத்திலே கன்னிகாதானம் தான் மிகப்பெரிய தர்மம். அன்னதானம் இல்லை, ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து நல்லடக்கையாக வளர்த்து அந்த பிள்ளையை மற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெண் பிள்ளை மூலிமா அந்த வம்சம் வளருது பார்த்தீங்களா? அதான் ஊரா பிள்ளையை ஊட்டி வைத்தா தன் பிள்ளை தானாக வரும்னு சொல்லுவாங்க. அர்த்தம் பிறகு நான் சொல்கிறேன். நான் பேசிகிட்டே போனேன். இப்போ 18 நிமிஷம் பேசிகிட்டே போவேன். சரி, பரவாயில்ல. அதாவது இந்த மூல மந்திரம், மாத்திரை பித்திரு காயத்ரி மந்திரம், தாய் காயத்ரி மந்திரம், இது 3மே நீங்கள் கற்றுக்கணும். எனக்கு மந்திரம் வாயில மூலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையிலே தமிழ் ரத்தமே இல்லை. நான் அடித்து சொல்வேன். நம்ம ரிஷிகள் நம்மளுக்காக கடும் தியானத்திலேருந்து கடும் தவத்திலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து இவ்வளோ பெரிய மந்திரத்தை நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் எழுத்த வடிவமே இல்லை, கேள்வி ஞானம் தான். ஒரு குரு மந்திரத்தை சொல்லி காதால் கேட்டு சொல்கிறது தான் கேள்வி ஞானம். வேத மந்திரம் எங்கே புக்கில் எழுதுனாங்க? இல்லையே. இப்போ தானே வேத மந்திரம் புக்கில் வந்தது. அதுக்கு முன்னால் எல்லாம் செவிஞானம். கண்ண தேவதையை வைத்து செவிஞானம் ஜபம் பண்ணுவாங்க, காதால் கேட்டு ஜபம் பண்ணுவாங்க. அது பிறகு இருக்கட்டும், நான் பிறகு சொல்கிறேன். அதாவது இந்த மூல மந்திரம் கற்றுங்க. ஏன்னா ஏன் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ஹோமங்கள் செய்யும் போது இப்போ எளிய முறை தர்ப்பணம் கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் 2 பிண்டம் வச்சு எப்படி செய்ய தர்ப்பணம் கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் 5 பிண்டம் 10 பிண்டம் 20 பிண்டத்துக்கு போயிட்டு அப்புறம் அஷ்டோத்திரம் முடிச்சிட்ட பிறகு அந்த பிண்டத்தை அக்னி காரியம் செய்யும். அக்னியில் இடும்போது யாகம் எடுத்து கணபதி யாகம் பண்ணி, கணபதி யாகம் தான் மாத்திரு பித்ருக்கு அதிபதி. கணபதி, பித்ரு தேவதா, சூரிய பகவான், பிரம்மதேவர், இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியம். அப்புறம் சத்யநாராயணமூர்த்தி பிறகு பார்ப்போம். அவெல்லாம் ஆதி பரபிரம்மஸ்வரூபம். அதனால் எப்பயுமே மந்திரங்கள் வாயில் நுழையாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அது பெரிய தப்பு. சுத்தமாக தமிழ் ரத்தம் உள்ள தமிழவங்க இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. கற்றுக்குங்க. ஒரு மந்திரத்தை 10 முறை 100 முறை தப்பாக சொல்லி ஒரு முறை கரெக்டாக வந்துடும். அப்போ உங்களுக்கு அது உங்கள் மனசில் இன்றைக்குமே
மறையாது. இப்போ ஒருத்தங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா திருத்தி சொல்லி, ஏன்னா அவங்க ஒரு தப்பை பல முறை சொன்னால் தான் உண்மையான விஷயத்தை கற்றுக்குவாங்க. கண்டிப்பாக ஒன்றா கற்றுக்குவாங்க. அந்த மந்திரத்தை தெளிவாக கற்றுக்குவாங்க. இப்போ என்கிட்ட இந்த முந்தா நேற்று பாருங்கள், அந்த காயத்ரி மந்திரம் 3 முறை கேட்டாங்க. நான் 3 முறை சொன்னேன், 3 முறை கேட்டுக்கிட்டு நான் திருத்தினேன். இப்போ இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மேலே அவங்க அது தப்பே செய்ய மாட்டாங்க. ஒரு தப்பை பல முறை செஞ்சிட்ட பிறகு அந்த உண்மையத்தை உணர்ந்துட்டாங்கன்னா அப்போ மாற்றிக்க மாட்டாங்க. அதுதான் வேதசாஸ்திர உண்மை. காசிகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுரங்கரி ரமேஸ்வாய பைரவ சிவம். இன்னைக்கு தேதி 25ஆம் தேதி 12/2/2025 93 சதஸ் 93வது வீடியோ. காசிகால பைரவி பைரப்ப சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிழி சரணம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.